அரும்பு இல்ல இல்ல இங்க பாருங்க அரும்பு மட்டும் இல்ல நாங்க உங்களை விரும்பு. இல்ல கேட்டது நல்லது, கேட்டது நல்லது. அதனாலதான் ஒரே நிமிஷம். யார் வேணாலும் ஓட்டு கேட்டு வருவாங்க, வந்தா அத காதுல வாங்கிக்கோங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் வந்து டாக்டரா இருந்தேன், பெண்கள் பிரசவம் பாக்குற டாக்டர். நான் அதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு மேல அரசியலுக்கு வரணும்னு வந்தேன். எங்க அப்பா பெரிய அரசியல்வாதி, அவங்க காங்கிரஸ்ல இருக்காங்க, நான் பிஜேபியில இருந்தேன். அதுக்கப்புறம் நான் செஞ்ச வேலையை பார்த்து எனக்கு 2 கவர்னர், தெலுங்கானாலையும் கவர்னரா இருந்தேன், புதுச்சேரிலையும் கவர்னரா இருந்தேன். கவர்னர் எவ்வளவு பெரிய பாத்திருக்கீங்களா? அதான் கவர்னர்னா எவ்வளவு பெரிய பதவின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை விட்டுட்டு கவர்னர்னா அவங்க கூட வந்து இப்படி பேச முடியாது. அரும்பு அம்மா மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியாது. அங்கன்னா நீங்க மீன் குழம்பு வச்சு கொடுப்பீங்களா? உங்க வீட்டுக்கு வந்தா கொடுப்பீங்களா? சரி, நான் உங்க ஒரு நாள் வரேன் உங்க வீட்டுக்கு. எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றேன்? மீனை சைவத்துல சேர்த்துருங்கன்னு சொல்றேன். மேற்கு வங்கத்துல எல்லாம் அப்படிதான், மீன் வந்து சைவம். நம்ம ஊர்ல தான் அசைவம் சொல்லிட்டு இருக்காங்க. சைவம்னா நிறைய பேர் சாப்பிடலாம்ல. உங்ககிட்ட நான் மீனவ சகோதரர்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் ஒரு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிருக்கிறேன். அதை பார்த்தாலே நான் மீனவர்கள் மீது எவ்வளவு பற்றுதல் கொண்டிருக்கேன்னு தெரியும். இது சாதாரணமா எல்லாரையும் மாதிரி தயவு செய்து ஓட்டுக்கு வருவாங்க, ஓட்டு வாங்குவாங்க, ஓட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அது பல பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னால உள்ளவங்களும் அப்படிதான் இருந்தாங்க. சரி சரி, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம தம்பிங்களா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம. அதேதான் சொல்றேன். சாதாரண அரசியல்வாதி மாதிரி நான் இல்லை, அப்படின்னா கவர்னராகவே இருந்திருப்பேன். உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் நாம இறங்கி வந்திருக்கோம். இங்கே தூண்டில் வளைவு கேட்குறீங்க, அது நியாயமான கோரிக்கை. வீடெல்லாம் அம்மா இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொன்னாங்க, அதையும் கட்டி கொடுக்கறது நியாயமான கோரிக்கை. இதையும் தாண்டி நான் ஒரு பெரிய திட்டம் மீனவ சகோதரர்கள் தான் வச்சிருக்கேன். என்னன்னா, இப்ப நீங்கெல்லாம் இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம அண்ணெல்லாம் மீன் பிடிக்க போவாங்க, நாமளும் கஷ்டப்பட்டு இருக்கோம்னு இல்லாம கடல் பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு. நான் வெளிநாட்டில் படிச்சிருக்கேன், கனடா நாட்டில் படிச்சிருக்கேன், லண்டன்ல படிச்சிருக்கேன். வெளிநாட்டுல என்ன பண்றாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, கருவாட்டு பொருளாதாரம்னு ஒண்ணு தெரியுமா? அஸ்ஸாம்ல ஒரு சின்ன ஊரு, அந்த ஊர்ல கருவாடை பேக் பண்ணி மட்டும் 40 கோடி சம்பாதிக்கிறாங்க. அது எப்படின்னா, பெரிய எங்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப நம்ம மீன் விற்க போறோம், விற்கலன்னா நம்ம கருவாடை ஆக்குறோம் இல்லையா? அதை நம்மலாம் சேர்ந்து இப்படியே உள்ள உட்கார்ந்து அதை பதப்படுத்தி பாக்கெட்ல போட்டு வெளிநாடுக்கு, ஸ்ரீலங்கால நம்ம கருவாடு தான் சாப்பிடுறாங்க, லங்கையில நம்ம கருவாடு தான் சாப்பிடுறாங்க. இது பல நாடுகள்ல நம்ம கருவாடை கேட்கிறாங்க. ஆனா இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடியிலேயே ராமேஸ்வரத்துல மட்டும்தான், அங்க சென்னையில கண்டுக்கவே இல்லை. சென்னையில அதே மாதிரி நீங்க மீன் பிடிக்கிறீங்கல்ல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப உதாரணத்திற்கு நயனாருக்கு பொண்ணு, நயனாருக்கு பதில் அம்மா அக்கா எல்லாம் இருக்கீங்க எல்லாம், நீங்க இந்த கோயில்ல இப்படியே உட்காந்து அந்த பக்கம் உட்காந்து பாய் போட்டு கருவாடெல்லாம் நம்ம பதப்படுத்தி பாக்கெட் போட்டு கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பினோம்னா அக்கா கையில எல்லாம் காசு இருக்கும். அக்கா கையில காசு இருந்தா குடும்பத்துக்கே காசு இருக்க மாதிரி இல்லையா? நம்மகிட்ட இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அது கொஞ்ச நேரத்துல செலவாகி போகுது. சில கட்சி சொல்றாங்க 1 லட்சம் ரூபாய் வருஷம் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு கூட நம்மளால தொழில் செய்ய முடியும். ஆக அப்படிப்பட்ட பெரிய திட்டத்தை சும்மா எம்பி ஆகி ஏதோ ஓட்டு வாங்கிட்டு
நான் பார்லிமெண்ட்ல பேசுறேன், அதுக்கு இல்ல நான் வரல. ஒவ்வொன்னையா பார்த்து பார்த்து பார்த்து, ஏன்னா நான் தெலுங்கானால 6 பழங்குடி கிராமத்தை தத்தெடுத்தேன். அந்த 6 பழங்குடி கிராமத்துல நீங்க நம்பவே மாட்டீங்க, பிரசவத்துல பெண்கள்லாம் செத்து போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களால ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. என்னன்னு கேட்டேன், ஆம்புலன்ஸ் போக முடியாது. அப்ப 2 வீல் ஸ்கூட்டர் ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அது 10 அவங்களுக்கு டொனேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க பெண்கள் சாகவே இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, நான் வேற மாதிரி ஒரு ஆளு. நான் எல்லாரையும் மாதிரி வந்து ஓட்டு வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் திரும்பியே பாக்கறல. நான் அந்த ஓட்டு வாங்கிட்டு பார்லிமெண்ட் மெம்பரா இருக்கிறது மட்டும் நான் வரல. உங்களை எல்லாம் சேர்த்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தென்சென்னையை பார்க்கணும் ஒரு ஆசைப்பட்டேன். வேற பகுதிக்கு போனா அங்க வந்து இயற்கை வளமும் கிடையாது. ஆனா நம்மகிட்ட மீன் வளம் இருக்கு. மீன் நமக்கு யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் மாதிரி, மீனி பிடிச்ச உடனேனாலும் 1000 பொன், காஞ்சாலும் 1000 பொன். நம்ம மீன் வந்து நமக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்யுதுன்னா, கருவாடு ஆன பிறகு நம்மளுக்கு காசு தருது. இந்த கருவாடு சந்தைன்றது உலகத்திலே பெரிய சந்தை. ஆனா நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கோம். நீங்க எனக்கு ஓட்டு போட்டு பாருங்க, இந்த இடத்தை பொருளாதாரத்துல மேம்படுத்துறதுனா இல்லையா நான் பாக்கிறேன். நான் வெளிநாடுக்கு படிக்க போனேன். வெளிநாடுக்கு படிக்க போகும்போது அங்க ஒரு பூச்சிக்கு செலவு வச்சிருந்தாங்க. எதுக்கு? பூச்சிக்கு. நம்ம ஊர்ல யாருக்கு செலவு வைப்பாங்க? தலைவருக்கு செலவு வைப்பாங்க. பூச்சிக்கு செலவு வச்சிருந்தாங்க. இப்ப நான் என்னன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாரும் 7 விவசாயிங்க இருந்தாங்க. அந்த விவசாயிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பருத்தி போடுவாங்க. இந்த பருத்தியை அந்த வண்டு வந்து சாப்பிட்டுருமா. பருத்தி வண்டு வந்து சாப்பிட்ட உடனே பருத்தி எல்லாம் காஞ்சி போயிடுமா. அப்ப அவங்க எல்லாம் ஏழையாவே இருந்தாங்களாம். என்ன பண்றதுன்னே தெரியல. இதே மாதிரி நம்ம எல்லாம் போட்டு கூட்டம் போட்டு உட்கார்றோம்ல, உட்கார்ந்தாங்களாம். இந்த பருத்தியை வந்து இந்த வண்டு சாப்பிட்டுட்டு போயிடுது, எங்களுக்கு பஞ்சே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலான்னு ஒரு பெரியவர் எந்திரிச்சு சொன்னாராம், இந்த வண்டெல்லாம் மேல பயிர் இருந்தா தானே சாப்பிடுது, நிலத்துக்கு அடியில ஏதாவது நம்ம பயிர் செய்வோம் அப்படின்னு சொல்லி நிலக்கடலை போட ஆரம்பிச்சாங்களாம். நிலக்கடலை போட ஆரம்பிச்சு இந்த வண்டெல்லாம் வந்து தேடி 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 நிலக்கடலையோட இலைய சாப்பிட்டா கூட ஒண்ணு பிரச்சனை அடியில இருக்கு. அப்புறம் இந்த வண்டெல்லாம் ஏமாந்து போயிடுச்சான். அப்புறம் நிலக்கடலைய வந்த உடனே நிலக்கடலை நல்லா விளைஞ்சு அவங்க அதுக்கு ஏற்றுமதி பண்ணி சாமானியவங்களா இருந்தவங்க எல்லாம் பணக்காரங்களா ஆயிட்டாங்களாம். அப்போ இந்த வண்டு வந்து இந்த பஞ்சை சாப்பிடலன்னா நாமெல்லாம் மறுபடியும் பஞ்சையை தான் நம்ம பறிவிச்சுட்டு இருப்போம். நம்ம நிலக்கடலை பத்தி யோசனையே பண்ணிருக்க மாட்டோம். இன்னைக்கு பஞ்சு அதை சாப்பிட்டு போன உடனே நிலக்கடலை போட்டோம். நிலக்கடலை அந்த பகுதியில் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு எல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்க, பணக்காரங்கள் ஆயிட்டாங்க. அதனால இந்த பூச்சி தான் எங்களுக்கு அப்படி யோசனை கொடுத்துச்சு, அதனால பூச்சிக்கு நாங்க செலவைக்கிறோம்னு வச்சிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பார்த்துட்டு ஓட்டு வாங்கிட்டு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் சொல்றதுக்கு நான் இல்ல. நான் அப்படி இல்ல. நான் அப்படி இல்ல. நான் அப்படி இல்ல அப்படின்னா கவர்னர் உட்கார்ந்து அதுதான் நீங்க அப்படிப்பட்டவங்களே பார்த்துட்டு இருக்கனால நமக்கு நம்ப முடியல. இப்படி ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருந்துச்சான். வரதட்சணை கேட்டே இருந்தான். ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் வந்து எனக்கு வரதட்சணையே வேண்டாம், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு, ஐயோ அவனுக்கு ஏதோ குறை இருக்கு போல இருக்கு, வரதட்சணை வேணான்றானேன்னு கெட்டவங்களா இருக்கும் போது நல்லவன் ஒருத்தன் வந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம். அதே மாதிரி உலகம் அப்படி இந்த உலகத்துல உள்ளத மாத்ததான் என்ன மாதிரி உள்ளவங்க. அதனால மத்தவங்க மாதிரி இல்ல, நம்மகிட்ட மீன் வளம் இருக்கு, கடல் தாய் இருக்கு, கருவாடு இருக்கு. இத வச்சு பெரிய பொருளாதாரம் செய்யலாம். சென்னையில அது இல்ல. ஆக உங்களை பார்த்துட்டு எல்லாரையும் மாதிரி ஓட்டு கேட்டுட்டு போறதுக்கு இல்ல, உங்களை எப்படி தொழில் முனைவரா ஆக்கலாம், உங்களெல்லாம் எப்படி வசதி படைத்தவர்களா ஆக்கலாம், உங்க கையில காசு பொருள்ற அளவுக்கு எப்படி உங்களுக்கு பிசினஸ் செஞ்சு தரலாம். இதுதான் என்னோட எண்ணம். நான் உங்ககிட்ட சொல்றேன், சாதாரண அரசியல்வாதி நான் கிடையாது. ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ அது வேற எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி சமுதாயத்தை, ஏன்னா நான் ஏற்கனவே தெலுங்கானால பழங்குடி சமுதாயத்தை அப்படி மேம்படுத்தி பண்ணிருக்கேன். ஒரு ஊருக்கு போனேன், அவங்க இது மாதிரி உங்களை மாதிரி லேடிஸ்லாம் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு
சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லை. நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன கிடைக்குதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த வாதுமை இலை இருக்கு இல்லையா, அது நிறைய கிடைக்குதுன்னாங்க. உடனே நான் ஒரு ஆலோசகத்தை கேட்டேன். 15,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் என்னன்னா வாதுமை இலையை எடுத்து அதில் அழுத்தினோம்னா தட்டு வரும், ஏன்னா பிளேட் வரும்னு சொன்ன உடனே அதில் அந்த கிராமத்தில் உள்ள குடும்பங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க மாசத்துக்கு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க தட்டு செஞ்சு. ஏன் இதை சொல்றேன்னா, நான் சும்மா ஓட்டு கேட்டு போற ஆள் இல்லை, உங்க சமுதாயத்தையே உயர்த்தணும்னு நினைக்கிற ஆளு. அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒருவேளை நான் செய்யலன்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க, அடிக்க கூட செய்யும், கல்லு கூட எடுத்து கல்ல கூட தூக்காதீங்க. சொன்னல செய்யலன்னு அப்படிலாம் இல்ல, நான் நிப்பேன் நிப்பேன் கள்ளத்துக்கு அடிங்க. சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டாங்க. சால் கொடுப்பா, அரும்புக்கு முதல் சால் அதனால நம்புங்க, சாதாரண அரசியல்வாதி நான் கிடையாது. நான் கவர்னரா இருந்து இதுக்கு வந்ததுக்கே காரணம் ஒரு புரட்சி செய்யணும், நம்ம ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும். கருவாடை வச்சு நீங்க எவ்வளவு பெரிய முதலாளி ஆக போறீங்க பாருங்க. நீங்க ஓட்டு போட்டா மட்டும் சொல்லணும். மத்தவங்க ஓட்டு கேட்டு வருவாங்க, திமுக வருவாங்க. அதுல வாங்கிக்கோங்க. நாங்க எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க தங்கச்சியா உங்க அக்காவா நான் எல்லாம் செய்வேன். அதுக்கப்புறம் பண்ணலன்னா பாருங்க. அவங்க போடுறாங்க கணக்கெடுத்து பிரதம மந்திரியோட வீடு கட்டும் திட்டம் இருக்கு, அது மேல வேற திட்டம்லாம் இருக்கு. நான் ஜெயிச்சோன்னு உங்களை பாப்பேன், பார்த்து என்னெல்லாம் வேணும்னு கணக்கெடுத்து அதான் நான் வேற ஆளு சொல்லிட்டல, நான் வேற லெவலு. ஆமா ரொம்ப சந்தோஷம். மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்றானுங்க. 1000 ரூபாய் வாங்கி என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஓட்டளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டது. உங்கள் வாக்கு தாமரைக்கு. வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. 2 மாநில கவர்னராக இருந்து கொண்டிருந்த அக்கா தமிழிசை ஐயா வைடா வந்துருங்க, வைடா தாமரைக்கு. உங்கள் வாக்கு தாமரைக்கு, உங்கள் வாக்கு தாமரைக்கு. மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கைகளை செவிசாய்த்து கேட்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் உள்ளம் நாடி உங்களை தேடி ஏழை மக்களை நாடி மீண்டும் மோடி
வேண்டும் மோடி ஊழலற்ற ஆட்சியை மத்தியில் ஆளக்கூடிய ஒரே மத்தியில் ஊழலற்ற ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசியல்ல கிட்டத்தட்ட 35 வருஷமா பணியாற்றி மக்களுக்காக பணியாற்றி பார்ப்பது சமூக சேவை மக்களுக்காக வாழ்ந்தவங்க. இந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு உண்மையா நம்மளை போல இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு நம்ம மீனவ சமுதாயம் இது வரைக்கும் 2 பேர்கிட்ட ஏமாந்துருக்கோம். இந்த மாதிரி நாள் மட்டும் 2 பேருமே எம்பியா இருந்து ஒரு முறை கூட எந்த உதவியும் நம்மளுக்கு செய்யல. இவங்க 100% 100 கிட்ட போங்க. குறுக்கு போகாதீங்க. எல்லாம் கொஞ்சம் மேடம் இங்க பாருங்க. கொஞ்சம் பின்னாடி கோஷத்தோடு உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை நாடி இதோ வருகிறார் நமது வெற்றியின் வேட்பாளர். சகோதரி உங்களை தேடி வருகிறார். தாய்மார்களின் மீனவ தாய்மார்களின் அன்பை பெற்ற நமது வேட்பாளர் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களின் சார்பாக தேர்தல் பணிக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக சேவையாற்றிட, மக்கள் சேவையாற்றிட, நமக்காக சேவையாற்றிட, நம்மில் ஒருவராக தென் சென்னையின் வெற்றி வேட்பாளர் முன்னாள் மேதகு ஆளுநர் நயினார் குப்பத்தின் சின்னம் தாமரை 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 தாமரை. இதோ வருகிறார் நமது குப்ப மக்களை சந்திக்க, நமது மக்களை சந்திக்க தென் சென்னை மைனின் மைந்தர் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். மேடம் லைட் இல்லையா? ப்ரோ 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 அம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மா. நீங்க அக்கா இங்க பாருங்க, அக்கா இங்க பாருங்கக்கா. ரோஷினியா? ரோஷினி அம்மா எங்க? ஏன் நீ வாங்க மாட்டேன்? எல்லாம் பிஸ்கட் வச்சு கொடுங்க. கிட்ட போ, கிட்ட போ, கிட்ட போமா. கிட்ட போ. கிட்ட போ. ஐயா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க ஐயா. தம்பி